சைவத்திற்கு மேல் வேறு சமயம் இல்லை, அதில் சார் சிவமாம், தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. வான்முகில் வழாது வெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும், நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும், இனிமை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். முச்சங்கம் கூட்டி முதுகுலவர் தமை கூட்டி, அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி, சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி, அற்புதங்கள் எல்லாம் படைத்த பெருமாட்டி, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலம், தூண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற அன்னை தமிழே. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்து பிறந்த என் தாய் தமிழே, நான் இறந்து பிறந்தாலும் நீயே என் நாவில் நடமாட வேண்டும். சூழும் களி நீங்க தமிழ் மொழி ஓங்க, துலங்குக வையகமே. எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவடிகளை மனமொழி மெய்களால் போற்றி பணிந்து வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். நாம் இங்கே சிந்திக்க எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு சைவ திருநெறியும் செந்தடல் மேனியனும். இந்த தலைப்பு என்பது ஒரு பெருங்கடல். இந்த பெருங்கடலுக்குள் கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் இந்த சைவ திருநெறியை பற்றியும் செந்தடல் மேனியனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்றியும் ஒரு சிற்றோடையாக கொண்டு வந்து உங்களிடம் கொடுக்க போகிறேன். ஏனென்றால் நேரம் என்பது மிக முக்கியமானது. கொடுக்கப்படாத செய்திகள் எதுவாக இருப்பினும் அது சிவன் கொடுத்த என் சிந்தையுள் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உலக நலன் வேண்டி இன்றைக்கு ஒரு திருமுறை பாராயணம், அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பட்டிமன்றம், அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இப்பொழுது சொற்பொழிவு. 1893 செப்டம்பர் 11 இந்த நாள் உலகத்தையே இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த நாள். 1893 செப்டம்பர் 11 அன்றைக்குத்தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிகாகோ நகரத்திலே விவேகானந்தர் சர்வ சமய மாநாட்டிலே உரையாற்றிய நாள். அந்த நாளுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று யோசிக்கலாம். அன்றைக்கு ராமநாதபுரத்தினுடைய மன்னராக இருந்த பாஸ்கர சேதுபதி அவர்கள் அந்த சர்வ சமய மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கான அழைப்பு அவருக்கு வந்தது. ஆனால் அவர் தான் செல்லாமல் அதை விவேகானந்தருக்கு கொடுத்து அவர் அமெரிக்கா சென்று திரும்பி வருகின்ற வரையிலான செலவினை அன்றைக்கு பாஸ்கர சேதுபதி ஏற்றுக்கொண்டார். அன்றைக்கு பாஸ்கர சேதுபதி என்ற மன்னனுடைய தியாகத்தினால்தான்
இன்றைக்கு உலகமே போற்றக்கூடிய ஒரு விவேகானந்தர் நமக்கு கிடைத்தார். அதுவரை இந்தியாவில் மாத்திரம் அறிமுகமாக இருந்த விவேகானந்தர் உலகம் முழுமைக்கும் ஒருவராக அன்று அறியப்பட்டார். அவர் தொடங்குகின்ற பொழுதே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் என்ற வார்த்தையின் மூலமாக தொடங்கினார். இன்றைக்கு அந்த சொற்றொடர் என்பது மிகவும் புகழ் வாய்ந்த சொற்றொடராக உலகம் முழுக்க இருக்கிறது. அப்படி குடியேற்றம் நகரத்திற்குள் ஒரு சொற்பொழிவாளனாக வலம் வந்து கொண்டிருந்த என்னை இன்றைக்கு இந்த கரந்தை தமிழ்ச் சங்கத்திலே ஆகப்பெரிய சான்றோர்கள் ஆற்றிய உரை இந்த மேடை, மிகப்பெரிய தமிழறிஞர்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்த இந்த மேடையில் நான் விவேகானந்தர் இல்லை, இருப்பினும் ஒரு குடியேற்றம் நகரிலே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சொற்பொழிவாளனாக இருந்த என்னை இங்கு கொண்டு வந்து ஐயா நடராஜ தேசிகர் அவர்கள் இன்றைக்கு ஒரு பாஸ்கர சேதுபதியாக இருக்கிறார். காரணம், வாய்ப்பு என்பது எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் கிடைப்பது என்பது மிக அரிதானது. அப்படி கிடைக்கின்ற வாய்ப்பினை சரியாக பயன்படுத்திக் கொள்வதுதான் ஒரு அறிவாளியினுடைய கடமையாக இருக்கும். அப்படி குடியேற்றத்திலே பொதுவாக சொல்வார்கள், உள்ளூர் மாட்டிற்கு பரிசு கிடையாது என்பார்கள். ஆனால் என்னுடைய குடியேற்ற மக்கள் இந்த 5 ஆண்டு காலத்திலே ஒரே ஊரிலே இருக்கின்ற மடங்களில் எல்லாம் ஒரு மாதத்திற்கு ஒரு 4 சொற்பொழிவாவது, வேறு வேறு தலைப்பு, வேறு வேறு சிந்தனை, அந்த அளவிலே 600 மேடை பேச்சுக்கள் ஒரு ஊரிலே நிகழ்த்தி இருக்கிறேன் என்பதற்கு காரணமாக இருப்பது எதுவென்றால் இந்த சைவம். இந்த சைவம் தான் இன்றைக்கு இந்த கரந்தை வரை என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறது என்றால் அவருடைய சிந்தையிலே சிவபெருமானினுடைய அருட்கருணை வந்த காரணத்தினால் இன்றைக்கு நாளைக்கு பேச வேண்டிய என்னையே இறைவன் அவசரமாக உன்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று இன்றைக்கே அதை தீர்மானித்து விட்டான். இல்லை என்றால் நாளைக்குத்தான் என்னுடைய சொற்பொழிவு இங்கே அமைய இருந்தது. ஆனால் இறைவனுக்கு அவசரம். ஏனென்றால் நான் பேசிய அந்த 600 கூட்டங்கள் என்பது 90% சிவபெருமானை பற்றிய சிந்தனை தான். அந்த சிந்தனையின் வெளிப்பாடாக நாங்க ஒரு யூடியூப் சேனலும் நடத்திட்டு இருக்கோம், ஆன்மீக பேரொளி என்ற ஒரு சேனல். அந்த சேனல் வழியாக உலகம் முழுக்க இருக்கின்ற சைவ பெருமக்களுக்கும் தமிழர்களுக்கும் அதை நாங்கள் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 100 ஆண்டு கடந்து இந்த கரந்தை தமிழ்ச் சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த கரந்தை தமிழ்ச் சங்கத்திலே எங்கள் ஊரை சார்ந்த மொழி போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர் பூமு அண்ணல் தங்கோ அவர்களுக்கு இந்த கரந்தை தமிழ்ச்சங்கம் விழா எடுத்ததாக அவருடைய பெயரன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் எனக்கு சொல்லி அனுப்பி, என்னுடைய தாத்தாவிற்கு விழா எடுத்த அந்த கரந்தை தமிழ்ச்சங்கத்திற்கு குடியேற்றத்தினுடைய சார்பாக நன்றியை தெரிவித்து வா என்று சொன்னார். இன்னொரு விஷயம், இந்தியாவினுடைய செங்கோட்டையிலே சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு கிடைத்த சுதந்திரத்தினுடைய முதல் கொடி என்பது எங்கள் குடியேற்றம் மாநகரம் தயாரிக்கப்பட்ட கொடிதான் அந்த செங்கோட்டையிலே பறந்தது. எங்கள் ஊரிலே நெய்யப்பட்ட கொடிதான் ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க சுதந்திர கொடி ஏற்றப்பட்டது எங்கள் ஊரில் இருந்து வந்த கொடிதான். அதுதான் அன்றைக்கு செங்கோட்டையிலே ஏற்றப்பட்டது. உங்கள் தஞ்சை மாவட்டத்திற்குரிய பெருமை திருவாவடுதுறை மடத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட
அந்த வெள்ளி செங்கோல் தான் அன்றைக்கு சுதந்திரம் நமக்கு கிடைத்தது. அன்றைக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கப்பட்ட நாளிலே பாடப்பட்ட பாடல் வங்காளி மொழி அல்ல, ஒரிசா மொழி அல்ல, தெலுங்கு மொழி அல்ல, கன்னடம் அல்ல, நம்முடைய தமிழ் மொழிதான் முதலாக சுதந்திர போராட்ட காலத்திலே பாடப்பட்ட பாடல். வேயுரு தோழி பங்கன் என்று பாடக்கூடிய திருஞான சம்பந்தருடைய பாடல் பாடிதான் இந்த இந்தியாவிற்கே சுதந்திரம் கிடைத்தது என்றால் நாம் எந்த அளவிற்கு சைவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுக்க எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன, எத்தனையோ நெறிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் நாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்கிறோம் என்றால் அதற்குரிய தகுதிப்பாடு இந்த மொழிக்கு உள்ளதா என்று நினைத்தால், எல்லா மொழிகளும் இறைவனால் படைக்கப்பட்டவைதான். ஆனால் தமிழ் மொழி ஒன்றுதான் இறைவன் இதயத்திலிருந்து படைக்கப்பட்ட மொழி. வேற எந்த மொழிக்கும் இவ்வளவு செழுமையும் இனிமையும் மொழி ஆளுமையும் இருக்கும் என்றால் அவை சந்தேகமே. ஆனால் நம்முடைய தமிழ் என்பது உலகத்தையே ஆளக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு செம்மொழி எதுவென்றால் அது நம்முடைய தமிழ் மொழி ஒன்றுதான். அவ்வை ஒரு பாடலிலே சொல்வாள், வேகம் உடைத்து மலைநாடு மே தக்க சோழ நாடு சோறுடைத்து ஊழியர்கோன் தென்னாடு முத்துடைத்து தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து. அந்த சான்றோர் உடைய அந்த தொண்டை நாட்டில் இருந்துதான் நான் வந்திருக்கிறேன். வேடம் உடைத்து மலைநாடு என்று சொன்னால் யானைகள் அதிகமாக இருந்த ஒரு பகுதி. அவ்வை பிராட்டி பாடுகின்ற காலத்திலே இன்றைக்கு கேரளா என்று சொல்லப்படுகின்ற அந்த சேர நாடு என்பது யானைகள் அதிகமாக வாழ்ந்த பகுதி. வேடம் உடைத்து மலைநாடு மே தக்க சோழ வளநாடு சோறு உடைத்து. மாமன்னன் ராஜராஜ சோழன், திருமுறை கண்ட சோழன், சிவபாத சேகரன் என்று அழைக்கப்பட்ட அந்த ராஜராஜ சோழன் வாழ்ந்த இந்த வீரம் செறிந்த மண்ணிலே வந்து பேசுவது என்பதே பல பிறவிகள் கடந்து நாம் பெற்ற வினைப்பயன் காரணமாகத்தான் இங்கு வரவே முடியும், பேசவே முடியும். சோழ வளநாடு சோறு உடைத்து. இந்த தமிழகம் முழுக்க மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் உணவு கொடுக்கின்ற பூமியாக இருப்பது எதுவென்றால் இந்த சோழ பெருநாடுதான். ஒன்று அது பொருள். இன்னொரு பொருள், சோர் என்ற சொல்லுக்கு தமிழிலே முக்தி கொடுத்தல் என்று பெயர், முக்தி பெறுதல் என்று பெயர். ஏன் இந்த சோழ வளநாட்டை சோற்றுக்கு உரியதாகவும் சரி முக்திக்கு உரியதாகவும் சரி ஏன் வைத்தார்கள் என்றால், சைவர்களுக்கு கோயில் என்று சொன்னால் அது சிதம்பரம், வைணவர்களுக்கு கோயில் என்று சொன்னால் அது திருவரங்கம். அப்படி இந்த சைவ பெருமக்களுக்கு கோயிலாக இருக்கக்கூடிய பூமி எதுவென்றால் இந்த சோழ வளநாடு. அதற்காகத்தான் இந்த வளநாடு சிறப்படைத்தது. கம்போடியா, மலேசியா போன்ற நாடுகளை எல்லாம் கைப்பற்றி தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்த ஒரு மாமன்னன் ராஜராஜ சோழனும் அவன் மகன் ராஜேந்திர சோழனும் வாழ்ந்த பூமி என்று சொன்னால் இது வீரம் செறிந்த பகுதி, வீரம் விளைந்த பகுதி. உலகத்திற்கே கப்பல் படையை முதலாக கட்டமைத்து கப்பல் படை என்றால் என்னவென்று உலகத்தின் கண்களுக்கு காட்டியவன் யார் என்றால் மாமன்னன் ராஜராஜ சோழன் ஒருவன் தான். ஊழியர்கோன்
தென்னாடு முத்துடைத்து. பூழியர் கோன் என்று சொன்னால் பாண்டிய மன்னர்களுக்கு பூழியர் கோன் என்று சொல்வார்கள். தென்னாடு என்று சொன்னால் அதற்கு என்ன சிறப்பு? முத்துதான் தென்னாடு என்று சொல்லப்படுகின்ற மதுரைக்கு உரிய சிறப்பாக இருக்கிறது. ஒரு பொருள். இன்னொரு பொருள், அந்த பாண்டிய நாட்டிலே திருவாத ஊரிலே மாணிக்க வாசகர் என்ற ஒரு முத்து பிறந்ததினால் முத்து உடைத்து என்று ஔவையார் சொன்னாள். அதுக்கடுத்து எங்க ஊருக்கு வருவோம். தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து. சான்றோர்கள் என்று சொன்னால் எங்கள் பகுதியிலே இருக்கக்கூடிய காங்கேய நல்லூரிலே பிறந்த கிருபானந்த வாரியார் சுவாமிகளை தந்த பூமி எதுவென்றால் எங்களுடைய தொண்டை வளநாடு. தமிழையும் சைவத்தையும் ஒருங்கிணைத்து தமிழர்கள் வாழும் பகுதியிலெல்லாம் கொண்டு போய் சேர்த்து தன் வாழ்நாள் முழுக்க சைவத்துக்காக தொண்டாற்றி மறைந்தவர் யார் என்றால் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள். இந்தியாவினுடைய ஒரு குடியரசு தலைவரை தந்த பூமி எதுவென்றால் எங்கள் தொண்டை வள நாட்டிலே இருக்கக்கூடிய திருத்தணியில் பிறந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். திருக்குறளுக்கு ஒரு அருமையான விளக்க உரையை எழுதிய மு வரதராசனர் அவர்கள் பிறந்த ஊர் ராணிப்பேட்டை. மொழிப்போர் தியாகியாக சுதந்திர போராட்ட வீரராக இருந்த கூமு அண்ணல் தங்கோ அவர்கள் பிறந்த ஊர் எதுவென்றால் எங்களுடைய குடியேற்றம் மாநகரம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் செய்தித்தாளிலே படித்திருப்பீர்கள், சாகித்ய அகாடமி விருது ஒருவர் பெற்றார், வேங்கடாஜலம் என்ற ஒருவர். அவர் பிறந்த மண் எங்கள் குடியேற்றம் மண். உலகிலே மிகப்பெரிய இசை புயலாக இருக்கக்கூடிய AR ரகுமான் அவர்கள் பிறந்த ஊர் எங்கள் குடியேற்றம் மண். எப்படி சோழ வள நாட்டிற்கு சிறப்புடையதாக இருக்கிறதோ, சேர நாட்டிற்கு எப்படி ஒரு சிறப்பு இருக்கிறதோ, அத்தனை சிறப்புகளும் ஒருங்கே பெற்ற எங்கள் தொண்டை வள நாட்டிலிருந்து இந்த ஒற்றை குரல் உங்கள் முன்னே ஒலிக்க வந்திருக்கிறது. இது ஒற்றை குரல் அல்ல, இது தொண்டை வள நாட்டினுடைய ஒரு பிரதிநிதியினுடைய குரல். சைவ திருநெறி. இப்பொழுது இந்த நாட்டினுடைய பெருமையை பார்த்து விட்டோம், நான் பிறந்த மண்ணினுடைய பெருமையும் பார்த்து விட்டோம். தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறோம்? சைவ திருநெறியும் செந்தழல் மேனியனும். ஒரு காலத்திலே என்னுடைய ஒரு 14 வயதிலிருந்து 45 வயது வரை கடவுள் இல்லை என்ற ஒரு கூட்டத்திலே களப்பணியாளராக இருந்தவன் நான். 14 வயதிலிருந்து 45 வரை, இன்றைக்கு எனக்கு 54. அந்த 45 வரை அந்த பாசறையிலே பயின்று கடவுள் இல்லை என்று சொல்வதற்கான காரணங்களை தேடி தேடி அலைந்து கொண்டிருந்த காலகட்டம் இது. ஒரு பக்கம் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு பிரிவினர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இன்னொரு புறத்திலே எதிர்நிலையிலே கடவுள் உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். அந்த கடவுள் உண்டு என்பதற்குரிய எந்த திறனாய்வையும் எந்த பகுப்பாய்வையும் செய்யாமல் வழி வழியாக வந்த வழிபாட்டின் மூலமாக கடவுள் உண்டு என்பதை வழிமொழிந்தார்களே வரிய தனக்குள்ளே அறிந்தார்களா கடவுளை என்றால் சுழியந்தான் மிச்சமாகும். ஒரு புறத்திலே கடவுள் இல்லை என்ற ஒரு பிரிவினர், இன்னொரு பக்கத்திலே வழி வழியாக வந்த கடவுள் வழிபாட்டு முறையிலே இருந்தவர்கள் ஒரு புறம். இல்லை என்று சொல்வதற்கு ஒரு பிரிவினர், இருக்கிறது என்று சொல்வதற்கு ஒரு பிரிவினர். சைவம் என்ன சொல்கிறது என்றால் கடவுள் என்ற ஒருவன் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. காரணம், பகுப்பாய்வு செய்து திறனாய்வு செய்து கடவுள் உண்டு என்பதை உலகத்தில் நிரூபித்த சமயம் எது என்றால் இந்த சைவ சமயம் ஒன்றுதான்.
அந்த கருஞ்சட்டை கூட்டத்தில் இருந்து ஒரு 10 ஆண்டுகளாக நான் வெளியே வந்ததற்கு காரணம், வடலூர் வள்ளல் பெருமானார் தடுத்தாட்கொள்ளப்பட்டு இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் பேசுகிறேன் என்றால், நான் ஒரு முதுகலை படித்தவனோ இல்லை நான் பட்டம் பெற்றவனோ கிடையாது. உள்ளிருந்து வருகின்ற வார்த்தையெல்லாம் நான் வெறும் 10ஆம் வகுப்பு தான் படித்திருக்கிறேன். நான் பேசுவதை வைத்து இவர் பெரிய புலவராக இருப்பாரோ என்ற ஒரு தவறான எண்ணம் உங்களுக்குள் வரக்கூடாது. வெறும் 10ஆம் வகுப்பு வரை தான் படித்திருக்கிறேன். என்னிடம் எந்த குறிப்புகளும் இருக்காது எப்பொழுதுமே. இன்றைக்கு நான் ஒரு 600 கூட்டங்கள் பேசி இருக்கிறேன் என்றால், என் சிந்தனைக்குள் சிவன் என்ன கொடுக்கிறானோ அதுதான் உங்கள் முன் வந்து சேரும். சிவன் எதை மறுக்கிறானோ அது உங்கள் முன் வராது. இந்த குறிப்பெடுத்து வைப்பதிலே இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, முதல்ல வேற தகவல் சொன்னோமா, இரண்டாவது தகவலை நோக்கி வந்தோமா, இதில் ஏதாவது தகவலை விட்டோமா என்ற ஒரு சிந்தனை தான் இருக்குமே ஒழிய, உள்ளார்ந்து சிவன் மீது கொண்ட பக்தியினுடைய வெளிப்பாடு என்பது இருக்காது. உண்மையான உங்களுக்கு அன்பும் பக்தியும் இருந்தால் சிந்தனைக்குள் இருந்து சிவன் உங்களுக்கு கருத்துக்களை தள்ளிக்கொண்டே இருப்பான். அது வந்து விழுந்து கொண்டே இருக்கும். இப்ப இந்த இடைப்பட்ட சைவம் கடவுள் என்ற ஒருவன் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. கண்மூடித்தனமாக கடவுள் இல்லை என்றும் சொல்லவில்லை. கண்மூடித்தனமாக பகுப்பாய்வு எதுவும் செய்யாமல் கடவுள் இருக்கிறது என்றும் சொல்லவில்லை. கடவுள் என்ற ஒருவன் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சைவம் சொல்கிறது. எப்படி என்ற ஒரு கேள்வி உங்கள் மனதிலே எழலாம். அதற்கு ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு எளிதாக புரியும். ஒரு களிமண் இருக்கிறது, அதற்கு பக்கத்திலே ஒரு குடம் இருக்கிறது, மண் குடம். இப்ப இந்த களிமண்ணானது ஒரு மண் குடமாக மாற வேண்டும். களிமண் களிமண்ணாக இருந்தால் குடம் என்பது கிடைக்காது. களிமண் என்பது செய்பொருள். அங்கே குடமாக இருப்பது செய்யப்படும் பொருள். செய்பொருள், செய்யப்படும் பொருள். இடையிலே செய்பவன் ஒருவன் வேண்டும் அல்லவா? அதுதான் நம்முடைய சிவபெருமான். களிமண் களிமண்ணாக இருந்தால் குடம் கிடைக்காது. அந்த செய்வதற்கு இடையிலே உயவன் என்ற ஒரு வேலையால் தேவைப்படுகிறது. அந்த வேலையைத்தான் நமக்கு சிவபெருமான் இந்த உயிர்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். வேற எந்த சமயத்திலும் இல்லாத ஒரு தீர்க்கமான முடிவு எதுவென்றால் சைவத்தினுடைய சித்தாந்தம். சித் என்றால் அறிவு, அந்தம் என்றால் முடிவு. உலகத்திலே இந்த உயிர்களுக்கான முடிவு என்ன என்பதை எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் நம் சைவ சித்தாந்தம் என்பது தெளிவாக கொடுத்திருக்கிறது. அதனால்தான் சைவ சித்தாந்தத்தை முடிந்த முடிவு என்று நம்முடைய சித்தாந்தவாதிகள் சொல்வார்கள். நீங்கள் ஒரு பக்கத்திலே அறிவியலை கொண்டு வாருங்கள். ஒரு காலத்திலே அணு என்பது இல்லை என்ற காலம் இருந்தது. அணுவை பற்றிய எந்த ஒரு புரிதலும் இல்லாத ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் நம்முடைய சைவம் திருமூலர் எழுதிய திருமந்திரத்திலே அணுவில் அணுவினை ஆதிப்பிரானை, அணுவில் அணுவினை ஆதிப்பிரானை 1000 கூறிட்டு என்ற பாடல் மூலமாக அணு என்ற சொல்லையே நமக்கு அறிவியல் சொல்வதற்கு முன்னால் சைவம் நமக்கு சொல்லி இருக்கிறது. சைவம் என்பது சமயம் சார்ந்ததா அறிவியல் சார்ந்ததா என்று உற்று நோக்கினால் சைவம் என்பது விஞ்ஞானத்தோடு இணைந்து செல்லக்கூடிய ஆன்மீகம் தான் நம்முடைய சைவம். கண்மூடித்தனமாக எந்த கொள்கைகளையும் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளை கேட்டுவிட்டுத்தான்
அறிவியல் எப்படி ஏற்றுக்கொள்கிறதோ அப்படி நம்முடைய சமயமான சைவம் என்பது எல்லா கேள்விகளையும் கேட்டுவிட்டுத்தான் முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை உணர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சிவபெருமானை ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி என்று திருவம்பாவையிலே மாணிக்க வாசக பெருமான் சொல்வார். ஒரு பெரிய அறிவாளி ஒரு கேள்வி கேட்பான், அது என்ன ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அவன் எப்படி அருட்பெருஞ்சோதியாக இருப்பான்? இதற்குரிய விளக்கத்தை ஐயா இலங்கை ஜெயராஜ் அவர்கள் தான் அது ஒரு அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தார். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி. இப்ப கணிதத்துறை ஆசிரியர்கள் யாராவது இங்கு இருப்பீர்கள்? கணிதத்திலே உயர்ந்தபட்ச எண் என்று எதையாவது நீங்கள் சொல்ல முடியுமா? இதுதான் உயர்ந்தபட்ச எண் கணிதத்திலே. நிச்சயமாக யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்கள் எந்த எண்ணை சொன்னாலும் அதனுடன் ஒன்றை கூட்டிக் கொள்ளுங்கள் என்று நான் சொன்னால் அடுத்த எண் வந்துவிடும். சரி, ஒரு குறைந்தபட்ச எண் சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு எண்ணை சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா அதிலிருந்து ஒன்றை கழித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் ஒரு புது எண் வந்து சேரும். ஆக உங்கள் அறிவியலால் உயர்ந்தபட்ச எண்ணையும் சொல்ல முடியாது, குறைந்தபட்ச எண்ணையும் சொல்ல முடியாது. இதற்கு பெயர் இன்ஃபினிட்டிவ் என்று பெயர். அந்த இன்ஃபினிட்டிவ் தான் எங்கள் சிவபெருமான். அவனுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. ஒரு சமண காப்பியமாக இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் நம்முடைய சிவபெருமானை என்னவென்று சொல்கிறது என்றால் பிறவா யாக்கை பெரியோன் என்று குறிப்பிடுகிறது. எல்லா தெய்வங்களுக்கும் பிறப்பும் உண்டு இறப்பும் உண்டு. 10 அவதாரங்களை எடுக்கக்கூடிய திருமாலுக்கும் கருவறையில் பிறக்கக்கூடிய பிறப்பும் உண்டு. மீண்டும் அவன் நீரிலே மூழ்கி தற்கொலை செய்து கொண்ட ஒரு இறப்பும் உண்டு. உலகிலே பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. இருக்கக்கூடிய ஒரே ஒருவன் யார் என்றால் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியாக இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான் ஒருவன் தான். அதனால்தான் சிறுதெய்வ வழிபாட்டிலே நாம் இல்லாமல் ஒரு முதலமைச்சரை உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுங்க, முதலமைச்சரே உங்களுக்கு தெரியும் போது நீங்க ஏன் போய் ஒரு அமைச்சரை பார்க்க போறீங்க? முதலமைச்சர் உங்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்கிறார்னு வச்சுங்க, நீங்க போய் ஒரு அமைச்சர்கிட்டயோ இல்ல அமைச்சருடைய உதவியாளர்கிட்டயோ போய் கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நேரடியா போய் யாரை பார்க்கலாம்? முதலமைச்சரையே பார்க்கலாம். அப்படி நீங்கள் நேரடியாக சந்திக்கக்கூடிய நபர் யார் என்றால் நம்முடைய சிவபெருமான் என்பதனால் நீங்கள் பிற தெய்வ வழிபாட்டை முற்றிலுமாக மறுதளித்து விடலாம். இறந்து இறக்கின்ற தெய்வங்களை நீங்கள் வழிபடுவதனால் உங்களுக்கும் பிறப்பும் உண்டு இறப்பும் உண்டு. பிறக்காத ஒருவனை நீங்கள் வழிபட்டால் தான் உங்களுக்கு மீண்டும் இந்த பிறவி என்ற ஒரு பிணி இல்லாமல் நீங்கள் வாழலாம். அதற்குரிய வழிகாட்டில் தான் இந்த சைவ திருநெறிகள். இந்த சைவ திருநெறி அடிப்படையாக ஒரு 3 உண்மைகளை நமக்கு சொல்கிறது. பதி, பசு, பாசம். இந்த 3 சொல், பதி என்றால் இறைவன், பசு என்றால் ஆன்மாவாக இருக்கக்கூடிய இந்த உயிர்கள், பாசம் என்று சொன்னால் ஒரு மாட்டை எப்படி நம்முடைய ஒரு கொம்பிலே கயிறு போட்டு கட்டி வைத்திருக்கிறோமோ எங்கும் செல்லாமல் ஒரு வட்டத்திற்குள்ளே அந்த மாடு சுற்றி கொண்டிருக்கும். அப்படி இந்த ஆன்மாவானது ஒரே இடத்திலே சுற்றி கொண்டு இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது எதுவென்றால் பாசம் என்று சொல்லக்கூடிய 3 மலங்கள் நாம் இறைவனை சென்று அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடியவைதான். 3 மலங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆணவம், கண்மம், மாயை. சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை புரிதல். இந்த 3ஐ புரிந்தால்தான் அதற்கு உள்ளே சைவ சித்தாந்தத்திற்குள்ளே உங்களுக்கு நுழையணும்னா முதல்ல என்ட்ரன்ஸ் கேட் எதுனா இந்த 3 விஷயங்களை புரிந்து கொள்ளணும். இந்த 3 விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னா நீங்க திருமந்திர பாடலுக்குள்ள வரணும்.
வதி பசு பாசம் என பகர்மூன்றில் வதியினை போன்று பசு பாசம் அனாதி. வதியினை சென்று பசு பாசம் அணுகா, வதியினை சென்று அணுகிடில் பசு பாசம் நில்லாவே. இதுதான் சைவத்தினுடைய அடிப்படையான சித்தாந்தம். இததான் முதல்ல படிக்கக்கூடிய ஒரு எல்கேஜி வகுப்பு மாதிரி. இந்த மூன்று உண்மைகளும் இறைவன், இடையிலே இருக்கக்கூடிய ஆன்மா, அதற்கு அடுத்து இந்த ஆன்மாவை கட்டி போடக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை. இந்த உயிரினுடைய இயற்கையான குணம் எதுவென்றால் எப்பொழுதுமே உயிரானது நல்லவையை நாடி செல்லாது. அதற்கு எப்பொழுதுமே ஒரு கெட்ட விஷயங்களை நோக்கித்தான் இந்த உயிரானது செல்லும். காரணம் அது உயிரினுடைய இயல்பு. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சோதனை முறையில ஒரு செய்தியை சொல்றேன். காலையில எந்திரிச்சு ஒரு தினத்தந்தி பேப்பரை வாங்குறீங்கன்னா அந்த தினத்தந்தி செய்தித்தாளை வாங்கிய உடனே எந்தெந்த கோயிலிலே கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது, எந்தெந்த கோயிலிலே மார்கழி பெருவிழா நடந்திருக்கிறது, இதையா உங்கள் மனம் தேடுகிறது? இல்லை. இந்த உயிரினுடைய இயல்பு இன்றைக்கு என்ன கொலை நடந்திருக்கிறது, இன்றைக்கு என்ன குற்றம் நிகழ்ந்திருக்கிறது, இன்னைக்கு எந்த பாலியல் வழக்கு வந்திருக்கிறது, இதைத்தான் உயிர் என்பது நாடும். நல்ல செய்திகளை பிறகாகத்தான் தேடும். இது உயிரினுடைய இயல்பாக இருப்பதை போன்று இந்த உயிரானது தனக்கு இடப்பக்கம் இருக்கக்கூடிய இறைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை தேடாமல் இதுபோல் அறியாமை என்கிற இருளுக்குள் போய் சென்று சிக்குண்டு அந்த துன்பத்தின் காரணமாக பல பிறவிகளை எடுத்து நாம் தொடர்ச்சியாக இந்த உலகத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணுக்கு எதிரே இடப்பக்கம் இருக்கக்கூடிய பெருமானை நாடாமல் உலகியல் இன்பங்களில் இந்த மனமானது, இந்த உடலானது போய் சென்று தன்னை புதைத்துக் கொண்டு ஆட்படுத்திக் கொள்கிறது. இதுதான் ஒரு அடிப்படை. இந்த மூன்று உண்மைகளும் புரிந்து கொண்டால் அதற்கடுத்து 36 தத்துவங்களுக்குள் நாம் செல்ல வேண்டும். உயிர் தத்துவங்கள் என்பது சைவத்திலே 36 தத்துவங்கள் இருக்கிறது. அதை நீண்ட விளக்கமாக இந்த குறுகிய நேரத்தில் சொல்ல முடியாது. நீங்கள் தேடி சென்று அடையலாம். 36 தத்துவங்கள் என்ன என்பதை நீங்கள் சென்று தேடனால் சைவ சித்தாந்தத்திலே கிடைக்கும்.